எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். சினத்தை எவ்வாறு நாம் மேற்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த வசனம் கூறுகிறது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருப்பது எதுன்னு பார்த்துட்டு நம்முடைய சினம், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கோபம். அதான் ஒரு பிரேயர் மீட்டிங்ல ஒரு ஊழியர்கிட்ட போய் ஒருத்தவங்க கேட்டாங்க, பிரதர் நீங்க கோவப்படக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஓகே, அந்த சினத்தை எப்படி மேற்கொள்றது? நடைமுறை வாழ்க்கையில கோபத்தை மேற்கொள்ள முடியல, செய்தியை கேட்கும்போது கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா வீட்டுக்கு போனா சூழ்நிலை, பணிபுரியக்கூடிய இடங்கள்ல கோவப்பட்டுறோம், மறுபடியும் செய்த பாவத்தை மீண்டும் செஞ்சிடறோம். எப்படி இந்த கோபத்தை மேற்கொள்வது? இது பெரிய பிரச்சனையா இருக்குது. பெரும்பாலுடைய கேள்வி இதாக தான் இருக்குது. என்னுடைய கேள்வி ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தது, எப்படி இந்த சினத்தை மேற்கொள்வது? ஏன்னா நான் மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்றேன், என்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு நானும் ஒரு காலத்துல அடிக்கடி மனசோர்வுக்கு ஆளாயிருந்திருக்கிறேன். அப்புறம் தான் ஆண்டவர் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்து எப்படி இந்த சினத்தை நம்ம மேற்கொள்ளணும், எப்படி ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது ஆண்டவர் இறை வார்த்தை மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாவத்தை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும். அதுதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம். அதுக்காகத்தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். இறை வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், திருப்பலி, திவ்ய நற்கருணை, திருவருட்சாதனங்கள், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த முக்கியமான நோக்கமே நாம் இயேசுவை போல அந்த பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். அப்ப இந்த சினத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் இறைவார்த்தை என்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார், அதை குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். எண்ணிக்கை 24 இவ்வாறு கூறுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவரின் விருப்பம். இஸ்ரேல்னா நம்ம எல்லாருமே அந்த இதுலதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்குது. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அவர் ஆசீர்வாதத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினம். அதுதான் இந்த வசனம் சொல்றது, மனிதனுடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பதற்கு அது தடையாக இருக்கிறது. ரோமையர் 6:14 நாம் படிக்கிறோம், பாவம் உங்கள் மேல் ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். பழைய ஏற்பாடு தான் திருச்சட்டம் எல்லாமே. இப்ப எல்லாமே புதிய ஏற்பாடுல இருக்கிறோம். நம்ம எல்லாமே அருளின் ஆட்சி, கிரேஸ், கிருபையின் கரத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையின் கரத்துல இருக்கிறோம். அப்ப எந்த பாவமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளே ஆளுகை செய்யக்கூடாது. நாம் பாவத்தை ஆளுகை செய்பவர்களாக இருக்கணும். இதைத்தான் தொடக்க நூல்லையே பார்த்து சொல்லுவார். காயினை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், காயினே நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய், உன் முகம் ஏன் வாட்டமாய் இருக்கிறது, நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படி அருகே படுத்து கிடக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும். அங்கேயே காயின்ட்ட சொல்லிட்டார், நீ பாவத்தை என்ன பண்ணணும், அடக்கி ஆளணும், அது உன்னை ஆளுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதே தான் நம்மகிட்ட விரும்புகிறார். சினம் நம்மளை ஆளக்கூடாது, நாம் தான் சினத்தை என்ன பண்ணணுமா, ஆள வேண்டும். நம்மளாம் ஆள பிறந்தவர்கள். அதேதான் யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்வார், யோனாவே நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய். அந்த நினைவை பட்டணத்தை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மனம் மாறியதை பார்த்தோன்னே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அழிக்கிற எண்ணத்தை மாற்றிடுவார். வேணா, இந்த மக்கள் மனம் மாறிட்டாங்க, வலக்கைக்கு இடக்கைக்கு இடந்து வித்தியாசம் தெரியாத மக்கள், அவங்கள மன்னிச்சிடலாம்னு சொல்லி மன்னிச்சிடுவார். ஆனா அத யோனா அவனால பொறுத்துக்க முடியாது, உடனே கோவப்படுறார், சினம் கொள்றார். அப்ப யோனாவை பார்த்து கேட்கிறார், யோனாவே நீ ஏன் சினம் விட்டு இருக்கிறாய். அப்ப நாம் சினம் கொள்வது அவனுடைய விருப்பம் கிடையாது. அப்ப சினத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முந்தின வசனம் சொல்லுது, கேட்பதில் எப்படி இருக்கு, நம்ம வேகமா இருக்கணும், சினம் கொள்வதிலும் பேசுவதிலும் தாமதம் காட்ட வேண்டும். முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, கோபத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா பேசுறதுல நம்ம என்ன பண்ணணும், தாமதம் காட்டணும். எதுல அதிகமான வேகம் காட்டணும், கேட்கறதுல அதிகமா என்ன பண்ணணும், கேட்கறதுல அதிகமான வேகம் காட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும். மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு என்ன பண்ணணும், கேட்கணும்.
நம்ம பேசுறத வந்து அது வந்து என்ன பண்ணக்கூடாது, வேகத்தை காட்டக்கூடாது. பெரும்பாலும் கோவப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வார்த்தைகளை விட்டுருவாங்க. ஆக்சுவலா வந்து அந்த கோபத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, அவங்க பதிலுக்கு பதில் கோபமான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி எறிவாங்க, உடைப்பாங்க. ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி, அவங்க கோவம் தான் கையில் என்ன கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, தூக்கி எரிஞ்சிடுவாங்களாம். ரிமோட் இருந்தா ரிமோட் அப்படியே பறக்குமா, கரண்ட் இருந்தா கரண்டி அப்படியே பறக்குமா, செல் இருந்தா செல் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு உடைச்சோம். அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவா இருப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து கோவம் வந்துட்டா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பேச்சில் காமிப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, செயல்பாட்டில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஷனை வந்து காமிப்பாங்க. முன்னாள் போப்பாண்டவர் பெர்னடிக்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி காமிங்க, அந்த சமயத்தில் நீங்க அழுக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, அழுக ஆரம்பிங்க, உங்க கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஏன்னா கோபம் வரும்போது நம்ம எப்படியாவது அந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணணும், வெளியே காட்டணும். அது நம்ம மற்றவங்கள பேசுறத அப்படி இல்லாம பொருட்களை போட்டு உடைக்காம, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கணவன் மேல கோபம்னா பிள்ளைகளை போட்டு என்ன பண்ணுவாங்க, போட்டு அடி அடின்னு சாத்துவாங்க. எப்படியாவது அந்த கோபத்தை என்ன பண்ணணும், வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டியில ஸ்டார்ட் பண்ணும்போது கிக் பண்ணும்போது பயங்கர கோபமா என்ன பண்ணுவாங்க, கிக் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, போப்பாண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரிடம் போய் அழுங்கள் என்று சொல்கிறார். அது ரொம்ப அருமையான ஒரு மெத்தட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இதைத்தான் யோபு 16ஆம் அதிகாரம் 20 வந்து சொல்லுவார். யோபு, நான் கடவுளிடமே கண்ணீரை வடிப்பேன் என்று சொல்லுவார். நான் யார்கிட்ட தான் போய் கண்ணீர் வடிப்பேன், என்னுடைய நேசர் அவர்கிட்ட போய் நான் கண்ணீர் என்ன பண்ணுவேன், வடிப்பேன். அவர்கிட்ட போய் நான் என்ன பண்ணுவேன், அழுவேன். அவர்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள். மற்றவங்க நம்மளை காயப்படுத்துறாங்க, நம்மளை கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ண, எதிர்த்து பேசாம, அவங்களுக்கு எதிராக நம்ம வார்த்தைகளை விடாம நம்ம யார்கிட்ட போயிடணும், ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஆண்டவரே இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க, எனக்கு கோபம் வருது, பிள்ளைங்க கட்டுக்கடங்காம இருக்கிறாங்க, என்னுடைய உறவினர் இப்படி பேசுறாங்க, எனக்கு பதிலுக்கு பேசணும் என்ன வருது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுதான் விடுதலை பயணங்கள் 14:14 நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் அமைதியாயிருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள். நம்ம ஆணுடைய பாதத்துல அமர்ந்து அவர்கிட்ட நம்ம போய் நம்ம பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சோம், நம்முடைய அழுகையெல்லாம் அங்க போய் நம்ம விட ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், நமக்காக செயலாற்ற ஆரம்பிப்பார். ஆணுடைய பிள்ளைகளாக நம்ம வேற எந்த மனிதர்கிட்டையும் போய் கண்ணீர் சிந்தி நிற்கவே கூடாது. அது ஆண்டு விரும்பாத காரியம். யார்கிட்ட தான் நம்ம கண்ணீர் சிந்தணும், நம்ம சிந்த வேண்டிய கண்ணீர் ஆண்டோடைய பாதத்துல போய் சிந்தணும். அதைத்தான் மகதல மரியாதை செஞ்சாங்க. அதைத்தான் அண்ணாள் பழைய ஏற்பாடுல படிக்கிறோம். அவங்கள்ட்ட பிள்ளை பாக்கியம் இல்லைங்கிறப்ப எங்கதான் போனாங்க, ஆண்டோட்ட தான் போனாங்க. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா எங்க போறாங்க, டாக்டர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, ஆலோசனைக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க போகணும், ஆண்டோட்ட போகணும். ஆண்டோட்ட போய் அவர்கிட்ட என்ன பண்ணணும், கண்ணீர் சிந்தி மன்றாடி கேட்கும் போது அவர் உதவி செய்வார். ரெபேக்கா வயித்துல குழந்தைகள் 2 குழந்தைகள் என்ன பண்றாங்க, முட்டி மோதிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாருங்க எந்த டாக்டர்ட்டையும் போகல, யார்கிட்ட தான் ஆலோசனை கேட்கிறாங்க, உடனே என்ன பண்றாங்க, ஆண்டோட்ட தான் கேட்கிறாங்க. ஆண்டவரே இந்த மாதிரி வயிற்றுல குழந்தைகள் முட்டி மோதிக்கிறாங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் எனக்கு இப்படி நடக்குது பாருங்க. எதார்த்தம் ஆண்டோட்ட போய் சொல்றாங்க. அந்த அவங்களுடைய பிரச்சனை எந்த குறையா இருந்தாலும் ஆண்டோட்ட போய் கேட்கிறாங்க. மோசேட்டு நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. அது முக்கியமான பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என்ன செய்வார்னா, அப்படியே முகங்குப்புற விழுந்துருவார். அவருக்கு எதிராக நிறைய பேர் பேசுவாங்க, என்ன தண்ணி உப்பு தண்ணியா இருக்குது, எங்களுக்கு இறைச்சி வேணும், அப்படி இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மோசேக்கு எதிராகவும் ஆரோனுக்கு எதிராகவும் அந்த இஸ்ரேல் மக்கள் முணுமுணுப்பாங்க, புலம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பிரச்சனை, பாடுகள், துன்பங்கள், இந்த மாதிரி கோபமான வார்த்தைகள்லாம் வரும்போது அப்படியே என்ன பண்ணுவாங்க, முகங்குப்புற அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்து ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், நானா இந்த பிள்ளைகளை பெத்தேன் அப்படி என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறேன், நான் எப்படி இவங்களை ஹேண்டில் பண்றது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், சரணடைஞ்சிருவார். அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேசுவதில் நம்ம என்ன பண்ணணும், தாமதம் காட்டணும். அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், வாயை நம்ம திறந்துடவே கூடாது. அந்த சமயத்துல வாயை திறந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், கோபமான வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணணும் வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும், நகர்ந்து சென்று விட வேண்டும். இது மாதிரிதான் ஒரு கணவர் அவங்களுடைய மனைவி மனமாற்றத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மனைவி அடிக்கடி கோவப்பட்டே இருப்பாங்க.
ஆனா ஒவ்வொரு முறையும் கோவப்படும் போது இந்த கணவர் என்ன பண்ணுவார், மனைவி கோவப்பட்டாங்க அப்படின்னா உடனே அங்க வீட்டுல இருக்க மாட்டார். உடனே பைக் எடுத்துட்டு பக்கத்துல உள்ள திவ்ய ஆலயத்துக்கு போயிடுவார். அங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மனைவிட்டு மறுபடியும் நானும் பதிலுக்கு பதில் பேசி அது பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கோபத்தினால மேற்கொள்ள முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாரு, அழுது அழுது ஜெயிப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனைவியுடைய வார்த்தைகள்ல ரொம்ப மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அவங்களே ஒரு நாள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க, நான் இப்படி கோவப்பட்டு பேசுறேன், ஆனா இவர் ஒரு நாள் ஒரு பொழுது கூட என்னை என்கிட்ட இவ்வளவு கோபமாவோ எதிர்த்து பேசவே இல்லையே, இவ்வளவு சாந்தமா இருக்கிறாரு, இவ்வளவு பொறுமையா இருக்காரு அப்படின்னு அவங்களே என்ன பண்ண வெட்கப்பட ஆரம்பிச்சாங்க. இதுதான் கடவுள் செயலாற்றக்கூடிய விதம். நம்ம கடவுள்கிட்ட போய் சொல்ல 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 அவர் தட்ட வேண்டிய இடத்துல தட்டி சரி செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுவாரு, சரி செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்தை விட்டு நம்ம காலி பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலது கை உன்னை நம்பிக்கை இருக்கும் போதே 19 படிங்க சிஸ்டர். 19 கடும் சினம் கொள்பவர் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும். இக்கட்டில் இன்று அவரை விடுவிப்பாயானால் மீண்டும் அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி அதே நீதிமொழிகள் 22-24 படிங்க சிஸ்டர். 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே, எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய், உன் உயிர் கண்ணியில் சிக்கிக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே, எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. அப்படி செஞ்சா அவங்களுடைய சுவாபம் நமக்கு என்ன பண்ணிடும், ஒட்டிக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லவங்களோடு நம்ம சேர்ந்தோம்னா அவங்களுடைய நல்ல பண்புகள் நமக்குள்ள வரும். நீதிமொழிகள் 13:20 சொல்லப்பட்டுள்ளபடி ஞானம் உள்ளவர்களோடு நீ உறவு வைத்துக் கொண்டால் நீ ஞானம் உள்ளவனாய் மாறி விடுவாய், பொல்லாரோடு நீ உறவு வைத்துக் கொண்டால் தீங்குகள் பல உனக்கு பின் தொடரும் என்று வசனம் சொல்லுது. அப்ப நம்ம நட்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் பாத்தீங்கன்னா அந்த சினம் கொள்கின்றவர், எரிச்சல் பண்றவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சுவாபம் நமக்கும் வந்துடும். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்முடைய உறவுகள் கிளியரா இருக்கணும், அந்த இடத்த காலி பண்ணணும். பொருட்களா இருக்கலாம், ஒரு மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், எதெல்லாம் நம்மளை பாவத்தில் விழ செய்யுதோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், விலக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். உதாரணத்துக்கு இந்த மொபைல் நம்மள அதிகமான நேரத்தை நம்ம திருடுது, ஆண்டவரோடு நம்ம நேரத்தை எல்லாம் அது என்ன பண்ணுது, திருடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுல நம்ம ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும். நான் லிமிட்டை தான் பார்ப்பேன், எது தேவையோ எது முக்கியமோ அதை மட்டும் தான் பார்ப்பேன், மற்றெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அதுல ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு சில மனிதர்கள் அவங்கள்ட்ட பேசினாலே நான் அதிகமா கோவப்படுவேன், அவங்கள்ட்ட போனாலே பேசினாலே அவங்க அதிகமா புரணி பேசுவாங்க, அவங்கள பத்தி இவங்களை பத்தி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு சில பொருட்களை அவாய்ட் பண்ணணும், ஒரு சில மனிதர்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும், ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை. உதாரணத்துக்கு மதுபானத்துக்கு அடிமையானவங்க அதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா அந்த டாஸ்மாக் கடை பக்கமே போகக்கூடாது. அது போனாலே ஒரு அட்ராக்ஷன் மறுபடியும் போய் பண்ணி குடிச்சிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட நண்பர்களோட சேரவே கூடாது. இப்படி இருந்தா தான் அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியும், மீள முடியும். அப்ப முதல் காரியமாக கோபத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பேசுவதில் நம்ம என்ன பண்ணணும், தாமதம் காட்டணும். ஆனா எதுல அதிக வேகம் காட்டணும், கேட்பதுல நம்ம என்ன பண்ணணும், கேட்பதில் நம்ம வேகம் காட்டணும். மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அதுல கவனமாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 4:4 திருப்பாடல் ஆசிரியர் தாவீது சொல்றார், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். அப்ப பாருங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி. அப்ப சினமுற்றாலும் பாவம் செய்யக்கூடாது. சினம்ங்கிறது எல்லாருக்கும் வரும், ஆனா என்ன செய்ய சொல்றாரு, பாவம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்ன நமக்குள்ள அதை என்ன பண்ணணும், அந்த வசனத்தை நம்ம நினைவு கொண்டு வரணும். நமக்குள்ள பேசி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அமைதிப்படுத்தணும், அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும், தனியா போய் நம்ம என்ன பண்ணணும், ஆணுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும், ஆணுடைய உதவியை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சினம் வருது, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிதான் ஒரு அம்மா தன்னுடைய பையனுடைய சேட்டத்தனம் தாங்க முடியாம அடிக்கடி கோவப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குருவான ஒரு ஆலோசனை சொன்னாங்க, எப்பயெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்பயெல்லாம் என்ன பண்ணி சிலுவை அடையாளம் போட்டு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆலோசனை தந்தாங்க.
அதன்படி எப்பெல்லாம் அவங்களுக்கு கோவம் வருதோ அப்ப இந்த இது சொல்லுவாங்க, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சகல சத்துருக்களின் எங்களை வச்சு திரும்ப சர்வேஸ்வரா சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் தான் அவங்க உதட்டுல போடுவாங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய நாவினால் நான் பாவம் செய்யாம இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சிலுவை அடையாளம் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது அந்த அந்த முயற்சியை ஆண்டவர் பார்த்து பார்த்து கடைசியில் அந்த கோபத்தை அவங்க என்ன பண்ணாங்க, முழுமையா விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. அப்ப அந்த முயற்சியை ஆண்டவர் பார்ப்பார். நம்ம கோபத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை நம்மிடம் இருக்கிறதா, அதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்ப்பார். அதே மாதிரி எபேசியர் 4:26 நம்ம படிக்கிறோம், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலோசனை அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். அந்த சமயத்துல நம்ம அமைதி இருக்கணும். அந்த கோபத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பொறுமை என்ற கனி நமக்குள்ள இருந்தா தான் அந்த கோபத்தை ஜெயிக்க முடியும். அந்த துன்பத்தை நம்ம பொறுத்து கொள்ளும் போதுதான் கோபத்தை ஜெயிக்க முடியும். பெரும்பாலும் பாருங்க, இந்த பொறுமை இல்லாம என்ன பண்ணுவாங்க, பேசுறதுனால தான் அந்த கோபத்தினால பல பிரச்சனைகள் வருது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல கொஞ்சம் நான் பொறுமையா இருந்திருந்தா இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், இந்த மாதிரி நான் செயல் செஞ்சிருக்க மாட்டேன். ஈவன் கொலை செய்யறவங்க கூட பாருங்க, அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அந்த கொலையை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன், நான் அவுட் ஆஃப் மைண்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன், கோவப்பட்டு பயங்கரமா செஞ்சுட்டேன். அந்த நேரத்துல நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காது, விவாகரத்து வரைக்கும் போயிருக்காது, எப்படியாவது அந்த ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையை காப்பாத்திருந்திருக்கலாம். என்னுடைய அவசரம், அவசரமான முடிவு அது கடைசியில குடும்பத்தையே உடைச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பொறுமை என்ற கனி நமக்குள்ள இருக்கும்போது அந்த கோபத்தை நம்ம மிக எளிதாக நம்மளால மேற்கொள்ள முடியும். அப்ப பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். கோபப்பட்டாலும் அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, அது எரிமலை மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவுக்கு குயிக்கா போய் நம்ம ஒப்புரவாகி அவங்கள்ட்ட சமாதானம் ஆயிடுறோமோ அவ்வளவுக்கு மிக மிக நல்லது. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். நம்ம ஒப்புரவாகல அப்படின்னா என்ன பண்ணுவோம், அழகை என்ன பண்ணுவான், உள்ள புகுந்து என்ன பண்ணிடுவான், பழசெல்லாம் நினைவு கொண்டு வந்துடும். என்னைக்கோ நடந்த சம்பவங்கள், பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அதையெல்லாம் கொண்டு கணவன் மனைவிட்ட பாத்தீங்கன்னா, உங்க அம்மா அன்னைக்கு அப்படி பேசுனாங்கல்ல, உங்க வீட்டுல அப்படி அன்னைக்கு நடந்துகிட்டாங்கல்ல, அதுல இதுலன்னு சொல்லி அதையெல்லாம் நினைவுல கொண்டு கடைசியில சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அழகை உண்டாக்கிடுவோம். அதனாலதான் அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஒரு தியானத்துக்கு போனப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு சாட்சி சொன்னாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது, டச்சிங்கா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நாங்க திருமணமாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இந்நாள் வரைக்கும் நாங்க கோவப்பட்டாலும் கூட மேக்சிமம் 5 to 10 minutes, 5 to 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க பேசாம இருந்ததே கிடையாது. நாங்க உடனே என்ன பண்ணிடுவோம், எம்எல்தான் தப்புன்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நாங்க மன்னிப்பு கேட்டு உடனே நாங்க ஒப்புரவாயிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சியா சொன்னாங்க. கணவன் மனைவி 2 பேர். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அதை வச்சே தெரிஞ்சிடலாம். ஆக்சுவலா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு நாள் கணக்கா, வார கணக்கா, மாச கணக்கா என்ன பண்றாங்க, பேசாமலே இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஈவன் ஒரு சிலர் வருஷ கணக்காவே என்ன பண்றாங்க, பேசாமலே இருக்கிறாங்க. அதான் ஒரு ஊழியர் சொல்லுவார், ஒரே வீட்டுல கணவன் மனைவி இருக்கலாம், ஆனாலும் 2 பேரும் பேசாமலே இருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான விவாகரத்து தான் அப்படிங்கிறார். கணவன் மனைவியா ஏன் ஆண்டரை இணைச்சார் அப்படின்னா, அவங்கள அமைதியை சமாதானமாக்கணும், சந்தோஷமாக்கணும், ஒற்றுமையாக்கணுங்கிறதுக்காக தான். ஒரே வீட்டுல இருந்துகிட்டு நீ ஓ வேலையை பார்த்துக்க, நான் ஏன் வேலையை பார்த்துக்கேன்னு சொல்லி பேசாம இருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான விவாகரத்து தான் என்று அவங்க சொல்றாங்க. அப்போது எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஒப்புரவாகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப நல்லது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பலிபீடத்தில் உன் காணிக்கையை கொண்டு வருவதற்கு முன்பாக யார் மேலேயா உனக்கு மனத்தாங்கல் இருந்ததுன்னா, யார் மேலேயா கோபமா இருக்கிற, பேசாம இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய, அதை போய் சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் காணிக்கை கொடுத்து சொல்றாரு. நம்ம ஒரு திருப்பலி அட்டன் பண்றதா இருந்தாலும் சரி, ஜெபமா இருந்தாலும் சரி, பைபிள் வசனத்தை கேட்கறது எதுவாக இருந்தாலும் நம்ம மற்ற மனிதர்களோட உறவை சரி செஞ்சுட்டு போகணும். யார் மேலாவது நம்ம கசப்பு வெறுப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டரை தேடி போனோம்னா அங்க ஆண்டர் பதில் கொடுக்கவே மாட்டார். அதுதான் ஆண்டர் சொல்றாரு, உன் காணிக்கை எனக்கு முக்கியம் இல்லப்பா, நீ முதல்ல என்னுடைய சாயல்ல படைக்கப்பட்டுள்ள
மற்ற மனிதர்கள் என்ன பண்ணி அன்பு செய்யணும், அந்த உறவுல சிக்கல் இருக்குது, அதை போய் நீ சரி செஞ்சுட்டு வா. அதுக்கப்புறம் உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன், அதுக்கப்புறம் உன்னுடைய காணிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உள்ளத்தில் தீய சிந்தனைகளை நான் வளர்த்திருந்தேன் ஆகில் என் கடவுள், என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார். திருப்பாடல் 66:18 நம்ம படிக்கிறோம். அப்ப ஆண்டருக்கு முக்கியமா தேவையானது ஒப்புரவாகுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம நம்ம எது செஞ்சாலும் ஆண்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இலங்கையில ஒரு ஊழியத்துக்காக ஒரு ஊழியர் போயிருந்தாங்க. அப்ப ஜெப கொடுகை நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. ஆக்சுவலா அந்த வெளிப்பாடு வருது, ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி முன்னாடி ரோல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த மனைவியை பார்த்து அந்த ஊழியர் சொல்றாரு, வீட்டுல மாமியாட்ட சண்டை போட்டு இங்க முன்னாடி உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், சகோதரியை பார்த்து கேட்கிறார். உடனே அந்த சகோதரி பக்கத்துல இருந்த கணவனை கிள்ளிட்டு சொல்றாங்க, இதுக்குத்தான் நான் ஜெப கொடுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? பாருங்க, எல்லாரும் முன்னாடி இவர் பாரு என்ன பண்ணிட்டாங்க, நான் செஞ்ச தப்பா அப்படியே என்ன பண்ணிட்டாரு, வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த மனைவி என்ன பண்ணாங்க, கணவனை போட்டு கிள்னாங்க. அப்ப ஆண்டை நம்ம தேடி போகும்போது நம்ம உறவுகள் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. ஒரு திருப்பலிக்கு போறோம்னா அங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம், சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்துள்ளேன். அப்ப நம்ம மன்னிக்காம மத்தவங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டு நம்ம பூசை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஆசீர்வாதமா இருக்காது. அதுதான் வசனம் சொல்லுது. ஆக்சுவலா ஆண்டுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் தகுதியற்ற முறையில் நம்ம வாங்கினோம் என்றால் அது நம்ம நோயாக மாறிவிடும், பலவீனமாக மாறிவிடும், ஈவன் இறப்புக்கு கூட கொண்டு போயிடும் சொல்லி வசனம் எச்சரிக்கிறது. அப்ப நல்ல பாவ சங்கீதத்தை செஞ்சு ஒப்புரவாயிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டர்கிட்ட போய் நம்ம போகணும். அப்ப எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒப்புரவாகணுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும், ஒப்புரவாக வேண்டும். இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஆண்டர் உணர்த்தினார். நான் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்துல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலைல 9 o'clock ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருந்துச்சு. நான் கடைசி நேரத்தில் போய் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ப்ரேயருக்கு போகணும், பிள்ளைகள் எல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரமாக ரெடி பண்ணி கரெக்டாக அந்த டைம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டு இருக்கேன். டைம் ஆகிட்டே இருக்குது, நம்ம ப்ரேயருக்கு முன்னாடியே போகணுமே, லேட் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாமதம் ஆகுதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், வண்டியில் போகும்போதே மனைவிட்ட திட்டிகிட்டே போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஏன் இப்படி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அங்க ஜெபத்துல போனா என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஜெபிக்கவே முடியல, கடவுளுடைய பிரசன்ஸ் என்னால உணரவே முடியல. அப்பதான் ஆண்டவர் உணர்த்தினார், உண்மையில நீ தப்ப வச்சுக்கிட்டு ஏன் உன்னுடைய மனைவி நீ திட்டிகிட்டே வந்த, நீ என்கிட்ட வரும்போது உன் மனசு பிளவுபட்டு இருக்க கூடாது. சீராக்கில் படிக்கணும், ஆண்டவரிடம் வரும்போது நம்முடைய மனசு பிளவுபட்டு இருக்க கூடாது, ஆண்டர்கிட்ட வரும்போது நம்ம சமரசமா வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ நைட்டே முன்னாடியே ப்ரீ பிளானிங்கா உன் மனைவிட்ட சொல்லி பிள்ளைகள் ரெடி பண்ண சொல்லியிருந்துக்கணும். ஏன் கடைசி நிமிஷத்துல நீ என்ன பண்ண, நீ சொன்ன உண்மையிலதான் தப்பு, அப்புறம் ஏன் உன் மனைவியை திட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆண்டர் உணர்த்துறதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆமா ஆண்டவரே என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் ஒப்புரவானேன். அதே மாதிரி நம்ம எப்ப அவசரப்படுறோமோ அப்ப நம்ம கோவப்படுறோம். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஸ்கூல் டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பரபரப்பா இருக்கும். அப்பதான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மம்மி எங்க என்னுடைய ஷூ, எங்க என்னுடைய சாக்ஸ், எங்க என்னுடைய ஐடி கார்டு, அது இது என்ன பண்ணுவாங்க, அங்க வண்டி நின்றுட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, டிஃபன் பேக்ஸ் அதுக்கான இதுக்கானு சொல்லி அப்பதான் பரபரப்பா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அவசரமா கிளம்பும்போது அங்க கோபம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம எப்ப இந்த அவசரத்தை குறைக்கிறோமோ, நிறுத்தி நிதானமா செஞ்சோம்னா அங்க கோபப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு கொஞ்சம் அதிகாலையே எந்திரிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம அவசரம் இல்லாம பொறுமையா போகலாம். நம்ம எந்திரிக்கிறதே லேட்டு, அப்புறம் எல்லாமே லேட்டான செஞ்சுட்டு கடைசியில அவசரமா செய்யும்போது கோபம் என்ன படுறோம். அப்ப நம்ம எதனால கோவப்படுறோம், அவசரப்படும் போது நம்ம என்ன பண்றோம், கோவப்படுறோம். அப்ப அவசரப்படாம நம்ம பொறுமையா இருக்கும்போது அந்த கோபத்தை நம்ம எளிதாக நம்ம மேற்கொள்ள முடியும். இதே மாதிரி ஜாய்ஸ் மேயர் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்க தேசத்துல ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஒரு சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை அவங்க சர்ச்சுக்கு போகும்போது கணவனோட கார்ல போகும்போது பயங்கர சண்டை போட்டே போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சமயத்துல அங்க போனோடனே அங்க காரை விட்டு இறங்கினே மற்றவங்களாம் விசுவாசிகளை பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பயங்கரமா சொல்றாங்க. உள்ள போய்
ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் சொல்லி நல்லா பிரைசிங் வொர்ஷிப் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சகோதரிட்ட பேசுறாங்க, ஏன் இப்படி வெளிவேஷம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அவங்க கேட்கறாங்க, என்ன ஆண்டவரே சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ கார்ல வரும்போது உன் வீட்டுக்கார்ட்ட அப்படி சண்டை போட்டுட்டு வந்த, ஆனா இங்க வந்தா விசுவாசத்தை பார்த்தோன்னே அப்படியே பிரைஸ் எல்லாம் அப்படி என்கிட்ட வந்து உண்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் சொல்லி சொல்றது, ஏன் இந்த இரட்டை வாழ்க்கையை வாழ்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாராம். அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா, ஆமாண்டவரே நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வந்திருக்கணும், எப்படி சமாதானத்தோடு நான் வந்திருக்கணும், இப்படி என் கணவரோட சண்டை போட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அன்னைக்கு தான் அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையோட மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சினத்தை மேற்கொள்ளணும்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒப்புரவாகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோபத்தில் வார்த்தைகள் பயங்கரமாக விடுவாங்க. நான் செத்தாலும் என் முகத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது, முழிக்கக்கூடாது, என் வீட்டு வாசப்படியே நீ என்ன பண்ணக்கூடாது, முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அப்போ எப்போதுமே வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஒப்புரவாகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக பாவத்தை நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இன்னொன்று சீராக் 21ஆம் அதிகாரம் 26ல படிக்கிறோம். சினத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், அறிஞர்கள் அதாவது ஞானிகள் பேசுவதற்கு முன்பாக சிந்திப்பார்கள். ஆனால் அறிவில்லாதவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வந்து பேசுறதுக்கு முன்னாடி சிந்திக்க மாட்டாங்க. சிந்திக்காம உடனே என்ன பண்ணுது, வார்த்தை என்ன பண்ணுது, உடனே விட்டுறது ஆக்சுவலா. ஆனா ஞானிகள் யோசிப்பாங்க, நான் பேசக்கூடிய வார்த்தை அவங்கள காயப்படுத்துமா, வேதனைப்படுத்துமா, நான் பேசக்கூடிய வார்த்தை அவங்கள உடைக்குமா இல்ல உருவாக்குமா, அவங்கள பண்படுத்துமா, அவங்கள புண்படுத்துமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. எப்பயுமே நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்களை உருவாக்க வேண்டுமே தவிர அவங்களை உடைக்க கூடாது. அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல எப்படி நம்ம வார்த்தை இருக்கணும், கேட்போர் பயனடையும்படி அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே என்ன பண்ணுங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க என்ன பண்ணணும், உருவாக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ஹோப், அவங்களுக்குள்ள ஒரு புத்துயிரை உண்டாக்கணும். ஒரு ஆறுதலான தேர்தலான வார்த்தை, ஊக்கப்படுத்தக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கொலேசியர் அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது